பீகார் வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது ஒரு பெரிய மக்கள் தொகை உள்ள மாநிலம். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது மூலமாக அந்த ஆதரவை இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பிஎம் எலெக்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட வந்து ஒரு கால்குலேஷனாக இருக்கும். தேஜஸ்வினி யாதவ் வந்து புதிய தலைமுறையான யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேஸாகவே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு ஆப்ஷனாக பார்க்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து தேஜஸ்வி யாதவாக தான் இருக்க போகிறார். அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு வந்து கண்டினியூஸாக வந்து பீகாருக்கு வந்து அள்ளி அரைச்சிருக்காங்க பணத்தை. மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்கலாம். பீகார் தேர்தலோட முடிவு வந்து 2029 நடக்க இருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு ஐகானிக் ஃபேஸாக வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய தலைவர்கள் இல்லை. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ஸோ வந்து அவங்க இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் இருந்த பீகார் தேர்தலை பற்றி தான் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் பேச உள்ளோம். நம்மிடையே மாதவன் உள்ளார். வணக்கம் மாதவன். வணக்கம் கேஷவ். இந்தியாவிலேயே மூன்றாவது ஒரு பெரிய மக்கள் தொகை உள்ள மாநிலம் வந்து பீகார். அதோட தேர்தல் வந்து இப்போது வர நவம்பரில் நடக்க போகுது. ஸோ அந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெரிய கான்ஸ்டிச்சுவன்சிஸ் உள்ள மாநிலங்களில் வந்து பீகாரும் ஒன்று. இப்போது தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த வரிசையில் வந்து பீகார் வந்து ஒரு நாட்டோட பிரதம மந்திரி இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து பார்க்கப்படுது. பீகாரை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாங்கிற சென்ஸ் என்னென்னா லாஸ்ட் ஒரு 20-25 வருஷமாகவே வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் வந்து பிஜேபி வந்து அந்த கோட்டையை, ரீஜனல் பார்ட்டிஸோட கோட்டையை தவிர்க்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பெரிய துருவங்களுக்கு இடையிலான போட்டியாக தான் வந்து பீகார் எலெக்ஷன் இருக்க போகுது. பீகார் வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது ஒரு பெரிய மக்கள் தொகை உள்ள மாநிலம். அப்படி இருக்கப்போ தேசிய அரசியலுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு மாநிலமாக தான் கருதப்படும். அந்த வகையில் தேசிய அரசியலுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போது தேசிய அரசியலுங்கிற சென்ஸ் என்னென்னா அது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அது பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்குது. இன்னொன்று என்னென்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாகவே வந்து அவர் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் பிஜேபிக்கும் வந்து நெருங்கிய வந்து ஒரு கூட்டணி போய்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுல வந்து நிதிஷ்குமாரும் இந்த சைடு வந்து நாயுடுவும் வந்து முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அந்த ஆதரவை தக்க வச்சுக்கவாவது தன்னோட முழு சப்போர்ட்டையும் வந்து பிஜேபி வந்து பீகாருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது மூலமாக அந்த ஆதரவை இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பிஎம் எலெக்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட வந்து ஒரு கால்குலேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தொடர் அறிவிப்புகள், நலத்திட்ட உதவிகள், இது போக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பொதுமக்கள் சார்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இந்த இதை மையப்படுத்தி தான் இருக்கும். ஆனால் தேஜஸ்வினி யாதவ் வந்து புதிய தலைமுறையான யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபேஸாகவே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கப்போ அந்த காம்படிஷன் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வினிக்கும் உள்ள காம்படிஷன் எப்படி இருக்கும்? இப்போது நார்மலாக நிதிஷ்குமார் வந்து காலங்காலமாக அரசியலில் இருக்கவர். ஒன்று என்னென்னா நிதிஷ்குமார் அரசியல் எல்லாருக்கும் தெரியும். எப்போ எந்த கூட்டணியில் இருப்பாருன்னு தெரியாது. இங்கே இருப்பார், திடீர்னு ஜம்ப் ஆகி அங்கே போவார். எந்த கூட்டணியும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவரோட ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. அவர் பிஜேபிக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து பீகார் மக்களை வந்து சோர்வடைய செஞ்சுருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்னென்னா கண்டினியூஸாக வந்து ஆட்சியில் இருந்தவர், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி வந்து மக்கள்கிட்ட வந்து நிறையா இருக்குது. இது போக வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களோட மக்கள் தொகை வந்து சுமார் 60 பேர் இருக்காங்க, 60% பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களோட சாய்ஸாக வந்து ஒரு யங்கர் ஜென்ரேஷனான ஒரு லீடரை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டி வந்து கடுமையான போட்டியாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஒரு சைடு வந்து தேஜஸ்வி யாதவ் இருக்கார், ராகுல் காந்தி இருக்கார், சிராக் பாஸ்வான் இருக்கார், இந்த சைடு வந்து ஜன்சுராஜ் பிகே உள்ளே வந்திருக்காரு. ஸோ வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் இதில் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் கேண்டிடேட்டாக வந்து பார்க்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா நிதிஷ்குமாரோட ஆட்சிக்கு
ஒரு 20 வருஷமாக ஒரு ஆட்சியில் இருந்தவர். கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்காங்க. மக்களுக்கு மீதான ஆளுங்கட்சிக்கு மீதான மக்களின் அதிருப்தி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அவங்க ஒரு ட்ரஸ்டபிளான வந்து ஒரு இன்னொரு ஒரு ஆப்ஷனாக பார்க்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து தேஜஸ்வி யாதவா தான் இருக்க போகிறாரு. ஸோ வந்து அவருக்கு மேபி வந்து அவர் அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் வந்து நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நிதிஷ்குமார் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா முதல் இடத்துல வந்து தேஜஸ்வினி யாதவும், இரண்டாவது இடத்துல வந்து பிரசாந்த் கிஷோர், அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல தான் வந்து நிதிஷ்குமார் இருக்கார். அப்படி இருக்கப்போ இதை எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி எடுத்துக்கிறது இது? இல்லை ஃபஸ்ட் என்னென்னா கருத்து கணிப்புங்கிறது வந்து நம்ம வந்து அதை அக்யூரேட்டாக நம்ப முடியாது. ஒன்று மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு வந்து கண்டினியூஸாக வந்து பீகாருக்கு வந்து அள்ளி அரைச்சிருக்காங்க பணத்தை. இப்போ 3வது தடவையாக வந்து பிரதமர் மோடி வந்து பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் பீகாருக்கு அளிக்கப்பட்ட மொத்த தொகை வந்து 1,07,000 கோடி. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் பகல்காம் தாக்குதல் நடந்தபோது சவுதிக்கு போயிருந்தார் பிரதமர். உடனே தகவல் கேட்டு திருப்பி இந்தியா வராரு, சவுதி பயணம் ரத்து அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸ்லாம் அடித்தாங்க. வந்தவர் உடனே காஷ்மீருக்கு போகிறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு கிளம்பி பீகாருக்கு போனார். அங்கே போயிட்டு அங்கே தான் போய் அதுக்கு கண்டனமே தெரிவித்தார். ஏன் அப்படின்னா பீகார் எலெக்ஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பீகார் எலெக்ஷனை வந்து ஒரு தங்களோட வந்து ஒரு ப்ரெஸ்டீஜுக்கான வந்து ஒரு களமாக வந்து பிஜேபி வந்து பார்க்குது. வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை விட்டுறக்கூடாது. இந்த இதோட வெளிப்பாடு தான் வந்து அந்த பர்சன்டேஜாக வந்து நான் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, ஏன்னா ஒரு 1,07,000 கோடியை வந்து மொத்தமாக ஒரு மாநிலத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று அந்த மாதிரி இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் டெவலப்பிங்கான ஒரு இதை வந்து நீங்கள் பீகாரை வந்து எய்தர் வந்து தமிழ்நாட்டோடையோ இல்லை மகாராஷ்டிராவோடையோ கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமான ஒரு அமௌண்ட்டு. ஸோ வந்து அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவையோ இல்லை வந்து ஒரு பிரம்மாண்டமான வந்து பரவாயில்ல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அதோட வெளிப்பாடாக கூட இருந்திருக்கும். ஆனால் வந்து இந்த ரியல் நம்பர்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ வந்து இது ஒரு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக இருக்கலாம். சமீபத்தில் நடந்த ராகுல் காந்தி நடத்திய அந்த பாரத் ஜோதா யாத்ரா இல்லை வந்து தேஜஸ்வினி யாதவ் வந்து வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ இதுக்கெல்லாம் அப்புறம் இந்த தேர்தலில் வந்து மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? எப்படி இருக்கும் இந்த தேர்தலில்? ஆமாம், ஏன்னா இந்த டைம் வந்து ஒன்று அந்த ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண அந்த வாக்கு திருட்டு சம்பவம், அவர் வந்து ஒரு கண்டினியூஸ் சிஸ்டமேட்டிக்காக வந்து எப்படி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இது ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து உடச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் பீகாரில் வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிஃபிகேஷன் ரிவிஷன் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இதை வந்து சாதகமாக வந்து தேர்தல் ஆணையம் பயன்படுத்திக்கிறாங்க, அதை வந்து எப்படி பிஜேபி வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் வந்து ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பீகாரில் வந்து ஒரு கண்டினியூஸான ரேலியே நடத்தினாங்க. அதுக்கு பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் இருந்துச்சு. தேஜஸ்வி யாதவும் கூட வந்திருந்தார். ஒவ்வொரு தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு தாத தெரிவித்தாங்க. இன்னொன்று என்னென்னா இந்தியா ஃபுல்லாக கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படியெல்லாம் வந்து வாக்கு திருட்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி கான்ஸ்டிடியூன்சி டீட்டெயில்ஸையும் வந்து அப்பப்போ வந்து ராகுல் காந்தி வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. ஸோ இது வந்து மேபி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்கலாம். இந்த பீகார் தேர்தலோட முடிவு வந்து 2029 நடக்க இருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனுக்கான ஒரு டெஸ்ட் ரன்னாக பார்க்கலாமா? இதை எப்படி பார்க்குறது? இன்னொன்று பொலிட்டிக்கலில் வந்து ஒரு 6 மாதம் கேப்புங்கிறதே வந்து பெருசு. ஸோ எது எங்கே மாறும், தலைகழுதாக மாறுமாங்கிறது தெரியாது. 2029 வந்து ரொம்ப லாங்கில் இருக்க காலம். இது வந்து எந்தளவுக்கு கை கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து என்னென்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப க்ளீன் ஷீட்டாக இருக்காங்க. என்னென்னா ஸ்டேட்லேயும் வந்து பிஜேபி ரூலிங் பார்ட்டியாக இருக்கணும், சென்ட்ரல்லையும் வந்து பிஜேபி ரூலிங் பார்ட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிஜேபி வந்து பீகாருக்குள் நுழைய பார்க்குறாங்க. அதனால தான் என்டிஏ கூட்டணியில் வந்து 101 சீட்டு வந்து பிஜேபிக்கு, 101 சீட்டு வந்து ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க இந்த டைம். இதுக்கு முன்னாடி வந்து இரு சம அளவில் வந்து 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டது கிடையாது. ஸோ அவங்களோட இது என்னென்னா மேபி அடுத்த தேர்தலில் வந்து நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் கம்மியாக வாங்குச்சு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து தங்களோட வேட்பாளரை பிஜேபி கேண்டிடேட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறதான் வந்து பிஜேபியோட பிளானாக இருக்கும். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் என்னென்னா மற்ற மாநிலங்களில் பிஜேபிக்கு ஒரு ஐகானிக் ஃபேஸ் இருக்கிற மாதிரி, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இருக்கிற மாதிரியோ
இல்லை மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கிற மாதிரியோ, பீகாரில் வந்து அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஐகானிக் ஃபேஸாக வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய அளவு தலைவர்கள் இல்லை. இது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக தான் இருந்துட்டு வருது ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ இதை வந்து அவங்க எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நடக்க இருக்கக்கூடிய இந்த பீகார் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யங் ஜென்ரேஷன் லீடர்ஸாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ வேலைவாய்ப்பு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது எல்லாத்தையுமே அவங்களால ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணி கொண்டு போக முடியுமா? இந்த யங் ஜென்ரேஷனில் இருக்க இந்த யங் லீடர்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அடுத்த கட்ட அரசியலை? இல்லை அது பொதுமக்களோட ட்ரஸ்ட்டு சம்மந்தமான விஷயங்களில் தான் வந்து அதை பார்க்குறாங்க. என்னென்னா வயது குறைந்த பொதுவாக வந்து இளைஞர்கள் அதிகம் பேர் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஓட்டுரிமையோடு உள்ளே வர்றாங்க. தங்களோட டெமோக்ராட்டிக் அந்த ஒரு கடமையாற்றுறதுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களோட சாய்ஸுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே வந்து யங்கஸ்ட்டு பொலிட்டிஷியன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் இருக்கார், இந்த பக்கம் சிராக் பாஸ்வான் இருக்கார், ராகுல் காந்தி இருக்காங்க. இந்த சைடு வந்து இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா வந்து இறங்குது களத்தில். அதே மாதிரி பிகே உள்ளே இருக்கார், பிரசாந்த் கிஷோர். அவரோட ஃபஸ்ட்டு சட்டமன்ற எலெக்ஷன் இதுதான். பை எலெக்ஷனில் தான் வந்து இது வரைக்கும் போட்டிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் டைம் இருக்கார். ஒரு வியூக வகுப்பாளராக தன்னை வந்து நிரூபித்தவர். ஒரு சொந்த மாநிலத்தில் வந்து எந்த மாதிரி இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து மொத்த இந்தியாவுமே வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ வந்து என்னென்னா அவங்ககிட்ட அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ஸோ வந்து அவங்க இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க இந்த நிலையிலேருந்து விடுபட்டு மேலே முன்னாடி போகணும் அப்படின்னா முதலீடுகளை தாண்டி அடிப்படை கட்டமைப்பிலான மக்கள் மனங்கள்லேருந்து இதெல்லாம் வந்து மாற்றணும். பீகார் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த ஹிந்தி ஹாட்லேண்டில் பீகாரை பற்றின ஒரு உருவகம் இருக்கும்ல, பீகாரும் அந்த மாதிரி இதை மாற்றக்கூடிய மாதிரியான தலைவர்கள் முன் வரணும் அப்படிங்கிறதான் வந்து பல பேர் வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதை வந்து கார்னர் பண்ணக்கூடிய இல்லைனா இதை காயின் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களை தான் வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து யார் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினப்போ 37% வந்து இந்தியா கூட்டணிக்கும், மீதி ஒரு 35% என்டிஏக்கும், 9% யாராலுமே முடியாது அப்படின்ற மாதிரியும் முடிவுகள் வந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒன்று என்னென்னா பீகாரில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தீர்க்கிறதுக்குன்னு அவங்களுக்கே தெரியலை அப்படின்னா அவங்க எப்படி சஜஷன் சொல்ல முடியும்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட மைக்கை நீட்டிட்டு இது யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேசிஸ் அடிப்படையில் வந்து இதை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசனிங் இருக்கணும்ல, ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு ரீசனிங் இருக்கணும். இப்போ அவங்க தீர்ப்பாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் தியரிஸை உள்ளே கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது சரிங்களா. காமன் பீப்புள்ஸ்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது இது பண்ணலாம் அப்படின்னா அவங்க மேலே ஒரு அபிமானம் இருக்கும். தேர்தல் கட்சி இது ஒவ்வொரு கட்சி மேலே ஒரு அபிமானம் இருக்கும். அந்த அபிமானத்தின் மேலே வர்ற நம்பர்ஸ் தான் இதுவாக தவிர யாருமே முடியாதுன்னா இப்போ ட்ரம்ப்பாக கூப்பிட முடியும் நம்ம பீகாருக்கு. குறிப்பாக இப்போ இந்த பீகார் தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணியோட தொகுதி பங்கீடு எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை இப்போது அதே இதுதான், அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை வந்து பீகார்லேயும் ரன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல வந்து பிஜேபி குறியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து 101 தொகுதிகளில் வந்து பிஜேபி, 101 வந்து ஐக்கிய ஜனதா தளமும் போட்டியிட்டதாக அறிவிச்சிருக்காங்க. நிதிஷ்குமாருக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் அது. நிதிஷ்குமார் வந்து எப்படி ஒரே அளவிலான சீட்டில் வந்து பிஜேபியை வந்து போட்டி போட அலோவ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். அதே மாதிரி சிராக் பாஸ்வான் வந்து 45 சீட்டு வரையும் கேட்டதாக வந்து தகவல்கள் வெளியாச்சு. சிராக் பாஸ்வான் வந்து 29 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சாக்கும் வந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் உதிரி கட்சிகள் தான். ஸோ பிஜேபியோட ஒரு கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா எலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட் திங் என்னென்னா ஜெயிச்சிடணும், கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிடணும். செகண்ட் திங் என்னென்னா இங்கே வந்து பிஜேபியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்க இந்நேரம் வரைக்குமே வந்து நிதிஷ்குமாரை வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக வந்து அவங்க வந்து சொல்லலை, முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அவங்க டிக்ளேர் பண்ணலை. ஸோ மேபி வந்து அந்த 101 இது வந்து யாருக்கு வந்து ஃபேவராக வருதோ அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்பாங்க மேபி ஜெயிச்சாங்கன்னா. பீகார் மக்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள், பழைய வழியா இல்லது புதுமுகமா, வரும் நாட்களில் தான் தெரியும். மற்றும் ஒரு பேசும் பொருள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.